ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது விலாகோடு தான் நான் வந்திருக்கேன். காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா வாழைத்தண்டு வந்து பொரியல் பண்ண போகிறேன். வாழைத்தண்டு வந்து நம்ம சும்மா வெட்டி வச்சோம் அப்படின்னா கருத்துரும். அதனால மோரில் வந்து போட்டு வச்சோன்னா கருக்காமல் இருக்கும். அதனால நான் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி மோராக்கிட்டு அதில் வந்து வாழைத்தண்டு கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். காலையிலேயே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி காலையிலே லஞ்ச் பண்ணிடலாம், மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழைத்தண்டு வந்து உள்ள நார் நாராக இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீக்லி ஒன்ஸ் அது வாழைத்தண்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து வாழைத்தண்டில் இருக்குது. நம்ம பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா குழம்பு கூட வைக்கலாம், இல்லைனா சூப் மாதிரி கூட இதை கன்சியூம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடி ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த நார் மாதிரி வருது இல்லையா, அதை மட்டும் நம்ம நல்லா எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண வந்துடும். இந்த நாரோட நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால அதை மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. இன்னொரு ஈஸி டிப் ஒன்று சொல்லுவாங்க. 2 வாழைத்துண்டு அப்படி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணதை எடுத்து நம்ம ரப் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள வாழைத்தண்டில் உள்ள அந்த நார் எல்லாமே தனியாக வந்துடும்னு சொல்லுவாங்க. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம், நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நான் அந்த மோரில் தான் போட்டு வைக்கிறேன். மோரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு அதில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த வாழைத்தண்டு வந்து அப்படி ஒயிட் கலர்லேயே இருக்கும். நம்ம சும்மா வச்சோம் அப்படின்னா அது வந்து ப்ரௌன் கலரில் இல்லைன்னா பிளாக் கலரில் அந்த மாதிரி மாறிடும். நம்ம பொரியல் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மோரில் போடுறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தான் நான் இப்போது ஒரு சட்டியில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தென் பூண்டு குழம்புன்றதுனால கொஞ்சம் தாராளமாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லி, அப்புறம் வத்தல், தென் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் குழம்புக்குள்ளே ஒரு பேசிக்கான ஒரு மசாலா. அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தென் அதில் மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நான் வந்து 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து நிறைய பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுறேன். இப்போ சைட் பை சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ண போகிறேன். தோசைக்கு வந்து சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் வச்சு அதில் நல்லா தேவையான அளவு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி சட்னி, தேங்காயே இல்லாமல் இந்த சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட தேங்காய் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் மெயின் வந்து வெங்காயமும் பொரிகடலையும் தான், அதாவது பொட்டுக்கடலையும் தான். வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1 வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேலை வந்து முக்கால்வாசி முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணி, உப்பை ஆட் பண்ணி, புளி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்து தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி. நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் எதுவுமே இல்லை, வெங்காயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு சட்னி அரைச்சி நீங்கள் தோசை சுட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஈஸியான ஒரு சட்னி. இப்போ கம்மிங் பேக் டு நம்ம குழம்புக்கு வந்தாச்சு. குழம்புல வந்து இப்போ மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டு இதில் வந்து தேவையான அளவு புளியெலாம் கரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்ததும்
நம்ம வந்து தேங்காய், பூண்டு, அப்புறமா ஜீரகம் இது எல்லாமே தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றி நல்லா கொதி வந்து இறங்கினோன்னா நம்ம பூண்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி லன்ச் வந்து நமக்கு வந்து பூண்டு குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து அது எல்லாமே வதக்கி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அதில் தேவையான அளவு பொரிகடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கை அளவுக்கு நான் பொரிகடலை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பேஸே இந்த பொரிகடலையும் வெங்காயமும் மட்டும்தான். அதனால் நம்ம பொரிகடலை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது திக்காக இருக்கும். தேவையான அளவு புளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம நார்மல் தாளிப்பு தான். ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளோட சட்னியை வந்து கொதிக்க விடாதீங்க. இது தாளிப்பு ரெடியானது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்னியை ஊற்றுங்க. ஏன்னா பொரிகடலை போட்டிருக்கிறதுனால அது எல்லாமே வெந்து ஒரு மாதிரி கொழப்பாயிரும். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அந்த குழம்பு வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நான் சிறுபருப்பு வந்து கொஞ்சமாக வேக வச்சு வச்சுக்க போகிறேன் வாழைத்தண்டு பொரியலுக்காக. இப்போ வாழைத்தண்டையும் வேக வைக்கிறதுக்காக நான் அந்த பேன் வச்சு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மோரில் வந்து ஊற வச்சுருக்கிற வாழைத்தண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து வரட்டும். எல்லாம் ஓரளவுக்கு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. பொரியலுமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். சிம்பிள் பொரியல் தான். நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம வேக வச்சுருக்கிற சிறுபருப்பையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, அப்புறமா ஜீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு நம்ம சேர்த்து வதக்கி எடுத்தோன்னா நம்ம பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சிம்பிள் பொரியல் தான். நம்ம எப்போதுமே பண்ணுற ஒரு நார்மலான பொரியல் மாதிரி தான். அது பண்ணிவிட்டு நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கே பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்ந்துருச்சு. அப்பப்போ நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கழுவும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. 2-3 பாத்திரம் இருக்கும் போதே கழுவி வச்சிட்டோன்னா அது ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கும். இதுவே சிங்க்கு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் கழுவணும்னு நினச்சாலே நமக்கு டயர்ட் ஆகிடும். அதனால் நம்ம அப்பப்போ பாத்திரம் கழுவுறது தான் நமக்கு நல்லது. எனக்கு பர்சனலாக அப்படி கழுவுனா தான் என்னால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ரொம்ப பாத்திரத்தை பார்த்துட்டேன்னா நானே ரொம்ப டயர்டாகிடுவேன். இப்போ வந்து நம்ம பொரியல் வந்து இப்படி தான் ஃபைனலாக இப்படி தான் ரெடியாகி இருக்குது. லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய மெயினான முக்கியமான வேலை என்னதுன்னா ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறது. டெய்லியுமே கம்பல்சரி நான் வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு அதில் ரொம்ப டர்ட் ஆகி அதை ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து எனர்ஜியும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஸோ டெய்லியுமே என்னோடய ஸ்டவ்வை வந்து நான் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு போகும்போது தான் திரும்ப கிச்சனுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இல்லை அந்த ஸ்டவ்வில் திரும்ப பார்க்கணுன்னு நினச்சாலே நமக்கு கிச்சனுக்கு வர்றதுக்கே பிடிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிச்சனை வந்து நீட் பண்ணிட்டு தான் கிச்சனை விட்டு வெளியிலேயே போவேன். நான் டெய்லி ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறதுனால இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காக நான் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்யூட் ஜெல்லு இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் இதை வச்சே நான் வந்து கழுவிடுவேன். மேலே உள்ளதை மட்டும் கழுவிட்டு எடுத்துகிட்டு சோப் போட்டு கழுவி வச்சுருவேன். அவ்வளோதான். என்னோடய ஸ்டவ் வந்து நல்லா நீட்டாக இப்போ வந்து தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இருக்கிற பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு சிண்டுக்கு வந்து கஞ்சி காய்ச்சறதுக்காக வச்சுட்டேன். அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சுது. இப்போ போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பாய்.